உக்ரைனில் இருந்து நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் துரித நடவடிக்கை எடுத்து உதவுமாறு பெற்றோர் கோரிக்கை. பசுமை குடிலை பயன்படுத்தி வெள்ளரி விவசாயத்தில் அதிக லாபம் ஈட்டும் தருமபுரி விவசாயி மானியத்தை உயர்த்தி வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை திறம்பட அடக்கி பரிசுகளை அள்ளிய காளையர்கள். கடலூர் மாவட்டம் கெடிலம் ஆற்றில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மீண்டும் வலியுறுத்தல். தருமபுரியில் தொடர் மழை பெய்தும் வறண்டு காணப்படும் தும்பலஹள்ளி அணை. எண்ணக்கோள் தும்பலஹள்ளி திட்டத்தை நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை. வள்ளியூரில் வேளாண் தொழில்நுட்பம் குறித்து கலைப்பயண விழிப்புணர்வு. உயிர்பூசண கொல்லி பயன்பாடு பற்றி விவசாயிகளுக்கு விளக்கம். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து சரிவு. ஒரே நாளில் 25 காசுகள் குறைக்கப்பட்டு ₹3.80 விற்பனை. சத்தியமங்கலம் அருகே வெள்ளாடுகளை கடித்துக் கொன்ற சிறுத்தை. கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை. இன்று இந்தியா இலங்கை அணிகள் இடையே 2வது T20 போட்டி. தொடரை கைப்பற்ற இந்திய வீரர்கள் முனைப்பு. இந்தியாவில் மேலும் 11,499 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது. உக்ரைனில் இருக்கும் இந்தியர்களை மீட்க A1-1943 ஏர் இந்தியா விமானம் ருமேனியாவின் புகாரெஸ்ட் பகுதியை சென்றடைந்தது. இந்தியர்கள் முன்னறிவிப்பு இன்றி எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என உக்ரைனில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையொட்டி அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்துமாறு மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. உக்ரைன் மீது தொடர்ந்து ரஷ்யா 3வது நாளாக தாக்குதல் நடத்தும் நிலையில் அந்நாட்டு தலைநகர் கீவில் இணையதள சேவை பாதிக்கப்பட்டது. ரஷ்யாவில் நடைபெற இருந்த அனைத்து விளையாட்டுப் போட்டிகளையும் ரத்து செய்ய சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உத்தரவிட்டுள்ளது. போர் நிறுத்தம் அமைதி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவித்துள்ளார். உலகெங்கிலும் அமைதியை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேன் என ரஷ்யா மீது டென்னிஸ் வீரர் டேனியல் மெட்டேவ் அதிருப்தி தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் இன்றைய போட்டியின் பெண்கள் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்திய அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் ஆண்கள் பிரிவில் 2ஆம் ஆட்டத்தில் இந்தியாவும் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்துகின்றன. தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்று வருகிறது.
அழகுடா, அற்புதமான சூப்பர், வாழ்த்துக்கள். மாடு வெற்றி பெற்றதுப்பா. தஞ்சை மாவட்டம் நாஞ்சிக்கோட்டையில் வீரமுனி ஆண்டவர் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்கியது. மாவட்ட துணை ஆட்சியர் சுகபத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக வீரர்கள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஜல்லிக்கட்டில் 650 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டுள்ளனர். முதலில் கோவில் காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. தொடர்ந்து சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் பாய்ந்து அடக்க முயன்றனர். ஆக்ரோஷமாக ஓடிவந்த காளைகளை வீரர்கள் திமிலை பிடித்து அடக்கிய காட்சிகள் சிலிர்ப்பூட்ட வைத்தது. அழகுடா, அற்புதமான சூப்பர், வாழ்த்துக்கள். மாடு வெற்றி பெற்றதுப்பா. அடையா அப்பா, அருமையான மாடு, தரமா வளர்த்திருக்காரு. மாடு வெற்றி பெற்றதுப்பா. அழகுடா, சூப்பர், வாழ்த்துக்கள். அருமையான மாடு, மாடு வெற்றி பெற்றதுப்பா. ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வெள்ளி காசு, நாற்காலி, சைக்கிள், கட்டில், கடிகாரம், குக்கர், குழலி, பிரிட்ஜ், டிவி உள்ளிட்ட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு நடந்து வருகிறது. போட்டியை காண தஞ்சை மாவட்டம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வருகை தந்துள்ளனர். மாடு வெற்றி பெற்றது, வீரோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அவன் நல்லா பிடிச்சிருந்தாப்ல, அருமையான மாடு. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்தும் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படும் தும்பலஹள்ளி அணை திட்டமான எண்ணேகோல் தும்பலஹள்ளி திட்டத்தை அரசு நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ளது தும்பலஹள்ளி அணை. இதன் மூலம் சுமார் 2600 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வகையில் இருந்தது. நீர்வழிப்பாதைகள் ஆக்கிரமிப்பு காரணமாக அடைக்கப்பட்டதால் தொடர்ந்து தண்ணீரின்றி வறண்டு கிடக்கிறது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் சின்னாறு, பஞ்சப்பள்ளி அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகிறது. இருப்பினும் அணைக்கான நீர்வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் அணைக்கு நீர்வரத்து இன்றி அணை வறண்டு காணப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் விவசாயம் செய்ய முடியவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே அணைக்கு வரும் கால்வாய்களை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை ரூபாய் 5 காசுகளில் இருந்து 25 காசுகள் குறைந்து ரூபாய் 80 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டை விலை சரிவு குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறுகையில் அதிக அளவு முட்டைகள் தேக்கமடைந்ததன் எதிரொலியாக விற்பனை சரிந்துள்ளதால் பண்ணை கொள்முதல் விலை 3 நாட்களில் 50 காசுகள் குறைக்கப்பட்டதாக தெரிவித்தனர். முட்டை விலை வரும் நாட்களில் மேலும் சரிய வாய்ப்புள்ளது. தருமபுரி அருகே மின் பொறியாளர் ஒருவர் வெள்ளரி விவசாயத்தில் மாதம் 1 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டி வருகிறார். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த ஜம்மனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் சாப்ட்வேர் இன்ஜினியராக கோவையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் விவசாயத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி இயற்கையான முறையில் விவசாயம் செய்ய வேண்டுமென நீண்ட நாட்களாக எண்ணி வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக பணி நேரம் போக மற்ற நேரத்தில் தனது தந்தைக்கு உதவியாக விவசாயம் செய்து வருகிறார். நவீன விவசாயத்தில் ஆர்வம் கொண்ட இவர் பசுமை குடில் அமைத்து வெள்ளரி, குடைமிளகாய் போன்ற பயிர்களை சாகுபடி செய்ய திட்டமிட்டு அதற்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார். இதில் இவருக்கு நல்ல வருவாயும் கிடைத்துள்ளது. அப்பாவுக்கு சப்போர்ட்டா விவசாயத்தில் நஷ்டம் ஆகிட்டு இருக்கிற இடத்துல நம்ம எதையாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு வருஷமாக தேடலில் இருந்தோம். இந்த தேடல் இருக்கும்போது இந்த பசுமை குடில் விவசாயம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு, அப்படி ஒசூர் சைடில் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்து நம்ம ஊரில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். 50% மானியம் அப்படிங்கிறது ஒரு 16.88 லட்சம் தராங்க தோட்டக்கலைத்துறையில். அது இன்னும் கொஞ்சம் மேலும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்போது இங்கே போடுற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 75% மானியம் கொடுத்தாங்கன்னா அடுத்து வர இளைத்தலைமுறை விவசாயிகள் கொஞ்சம் மேலும் சிறப்பாக நல்லா பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வெள்ளரி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 100 நாள் அறுவடை போயிடுச்சு. ஓரளவுக்கு என்னால் வீட்டில் இருந்து அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மார்க்கெட், பெங்களூர் மார்க்கெட் அண்ட் தென் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் 3 மார்க்கெட்டையும் மார்க்கெட்டிங்க்கு ஆள் இருக்காங்க, வெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா எங்கே ரேட் அதிகமாக இருக்கோ அங்கே எங்களால் கொடுக்க முடிஞ்சுது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சிக்கரசம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகன் என்பவரது விவசாய தோட்டத்தில் இருந்த 6 வெள்ளாடுகள் விளைநிலத்தில் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து உடனடியாக சத்தியமங்கலம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் இந்த பகுதியில் சிறுத்தையின் கால் தடம் உள்ளதா என ஆய்வு செய்தனர். சிக்கரசம்பாளையம் அருகே வனப்பகுதி உள்ளதால் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை முருகனின் தோட்டத்திற்குள் புகுந்து ஆடுகளை அடித்துக் கொன்றிருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்தை விட்டு வெளியேறி விளைநிலங்களுக்குள் புகுந்து கால்நடைகளை கொல்லும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலியில் வேளாண்மை தொழில்நுட்பம் குறித்த கலைப்பயண விழிப்புணர்வு நடந்தது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள தெற்கு வள்ளியூரில் வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மூலம் வேளாண்மை தொழில்நுட்பம் குறித்த கலைப்பயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆடல் பாடலுடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் நவீன வேளாண் முறை, பூச்சி வகைகளின் பயன்பாடு, நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி, திருந்திய நெல் சாகுபடி, ஒருங்கிணைந்த பண்ணை உயிர் உரங்கள் பயன்பாடு, உழவன் செயலி பயன்பாடு, சந்தைப்படுத்துதல், விவசாயிகள் ஆர்வலர் மற்றும் உற்பத்தியாளர்கள் குழு அமைத்தல் ஆகியவை பற்றி விவசாயிகளுக்கு எளிய முறையில் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கண்காட்சியில் விவசாயத்திற்கு உதவும் சூரிய மின்விளக்கு பொறி, பழைய பொறி, மஞ்சள் நிற ஒட்டும் பொறி, DNAU தென்னை ஊட்ட மருந்து, நெல் மற்றும் பருத்தி நுண்ணூட்ட மருந்து ஆகியவை காட்சிக்கு வைக்கப்பட்டன. கடலூர் கெடிலம் ஆற்றங்கரையில் குவியல் குவியலாக கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நீர்நிலைகளில் மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டு வரும் நிலையில் கழிவுகள் கொட்டப்படுவது தொடர்கதையாகி வருவதாக அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பல்வேறு விதமான கழிவுகளும் அங்கு கொட்டப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று பரவி வருவதால் கழிவுகளை கொட்டுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி பருவ காலம் எப்போதுமே நம் ஒவ்வொருவருடைய மனதில் இருந்து விலகாமல் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும். சக மாணவர்கள், நண்பர்கள் என தொடங்கி பாடம் எடுத்த ஆசிரியர்கள் வரை யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துவிட முடியாது. அந்த வகையில் விராலிமலை அருகே பள்ளி ஆசிரியை ஒருவர் பணி உயர்வு பெற்று மற்றொரு பள்ளிக்கு மாறுதல் அடைந்த ஆசிரியை ஒருவரின் பிரிவை தாங்க முடியாமல் மாணவ மாணவியர்கள் அவரை கட்டி அணைத்து அழுத நிகழ்வு காண்போரையும் கலங்க செய்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள மலைக்குடிப்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் கடந்த 11 வருடமாக ஜெனிட்டா என்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியை பணியாற்றி வந்துள்ளார். இவர் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வந்த நிலையில் அவர்களுக்கு மட்டுமல்லாது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளிடமும் நண்பனாகவும் தாயாகவும் சகோதரியாகவும் நடந்து வந்துள்ளார். மேலும் அங்கு பணியாற்றி வரும் சக ஆசிரியர்களிடம் நட்பு பாராட்டி வந்துள்ளார். மாணவர்கள் மட்டுமல்லாமல் சக ஆசிரியர் ஆசிரியைகளிடம் அன்பு செலுத்தி நன்மதிப்பை பெற்று வந்துள்ளார். இவர் மாணவர்களுக்கு பாடங்களை அவர்களுக்கு தகுந்தவாறு புரியும்படி கனிவோடு சொல்லித் தருவார் என்று மாணவர்கள் கூறுகின்றனர். கல்வி கற்றுக் கொடுப்பதோடு இல்லாமல் மாணவர்களின் பெற்றோர்களிடம் நண்பராக பழகிய ஆசிரியர் குடும்பத்தில் ஒருவராகவே மாறியுள்ளார்.
இந்நிலையில் திடீரென ஆசிரியை ஜெனிட்டா பதவி உயர்வு பெற்று ஆலத்தூர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதனால் பள்ளியில் மாணவர்களும் சக ஆசிரியர்களும் ஆசிரியை ஜெனிட்டாவிற்கு பிரிவு உபச்சார விழா நடத்தியுள்ளனர். இதில் மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், சக ஆசிரியர்கள் என அனைவரும் ஆசிரியை ஜெனிட்டாவை கண்ணீர் மல்க கட்டி அணைத்து அவருக்கு பிரியாவிடை கொடுத்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. நாகை அருகே செல்லியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரில் பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஸ்வர்ணபுரீஸ்வரர் மற்றும் செல்லியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மகாமக சண்டி ஹோமம் உற்சவத்தை முன்னிட்டு முக்கிய நிகழ்ச்சியான ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் மாரியம்மன் மற்றும் செல்லியம்மன் எழுந்தருளினர். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டதை அடுத்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து லலிதா சகஸ்கர நாம குங்கும அர்ச்சனையும் முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உண்டியல் காணிக்கையாக 3.4 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் உண்டியல் பணம் மாதந்தோறும் எண்ணப்படுகிறது. அதன்படி பிப்ரவரி மாத உண்டியல் காணிக்கை தனியார் கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் நிரந்தர உண்டியல்களில் 3,4,16,005 ரூபாயும் 2,784 கிராம் தங்கம், 26,517 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் நடைபயிற்சி, உடல் திறன் பயிற்சிகள் நடைபெற்றன. இந்த பயிற்சி பேரணி DELC தேவாலய வளாகத்தில் தொடங்கி பல்வேறு வீதிகளின் வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் வரை மேற்கொள்ளப்பட்டது. இதில் மயிலாடுதுறை, செம்பனார் கோவில், பெரம்பூர், குத்தாலம் உள்ளிட்ட 7 காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் போலீசார் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலை பாதுகாப்பு குறித்து போலீசார் சார்பில் மோட்டார் சைக்கிளில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. பழனி உட்கோட்ட போலீசார் சார்பில் நடைபெற்ற ஊர்வலம் துணை சூப்பரண்ட் அலுவலகத்தில் தொடங்கி புது தாராபுரம் சாலை, கான்வென்ட் ரோடு, RF சாலை, பஸ் நிலையம், திண்டுக்கல் சாலை உள்பட நகரின் முக்கிய பகுதிகளில் வழியே சென்று மீண்டும் துணை சூப்பரண்ட் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. ஊர்வலத்தில் கலந்து கொண்ட போலீசார் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்தும் சாலை பாதுகாப்பு குறித்தும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஹெல்மெட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் ஊர்வலமாக சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலைய ஊழியர்கள், குடியிருப்பு பகுதிகளில் அணுசக்தித்துறை மத்திய பள்ளி மாணவர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குநர் வெங்கட்ராமன் ஊழியர்கள் ஆகியோர் இணைந்து கல்பாக்கம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். கடற்கரையில் தேங்கியிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பைகள் ஆகியவற்றை அப்புறப்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கன்னியாகுடி கிராமத்தில் உள்ள பாபு என்பவரது வீட்டில் உள்ள லவ் பேர்ட்ஸ் கூட்டிற்குள் புகுந்த கோதுமை நாகம் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து சென்ற பாம்பு பிடி வீரர் ஒருவர் கூண்டிற்குள் 2 லவ் பேர்ட்ஸை விழுங்கி நகர முடியாமல் தவித்த 6 அடி நீள பாம்பை லாவகமாக பிடித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டார். உலக வெப்பமயமாதலுக்கு காரணமாக உள்ள பசுமை குடில் வாயுக்கள் காற்றை மட்டுமல்ல, நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன.
The first photographs I shot on assignment for national, and it was pristine. குறிப்பாக காற்றில் கலக்கும் கார்பன் உமிழ்வுகளில் பாதி கடல் நீரில் கலக்கிறது. இவை பவளப்பாறைகள், தாவரங்கள், சிப்பிகள் மீது படர்ந்து அவற்றின் தன்மையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் பெரும்பாலான கடல்வாழ் உயிரினங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்க விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மேற்கொண்ட போது அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்தன. If we put carbon dioxide into the atmosphere absorbed by the oceans, when that happens, it forms carbonic acid. This is the same. 1960ஆம் ஆண்டு பிளாரிடா மாகாணம் கிலார்கோ தீவு பகுதியில் ஆராய்ச்சியாளர்கள் புகைப்படம் எடுத்தபோது நீர் மிக தூய்மையாகவும் மீன்கள், நண்டுகள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களை காண முடிந்தது. We've had coral reefs for many millions of years, and they're one of the most life-filled places on the whole planet. If we lose the coral, we lose about 25% of the entire biodiversity. 29 ஆண்டுகள் கழித்து 1989ஆம் ஆண்டு மீண்டும் புகைப்படம் எடுத்தபோது அவ்விடம் நரகம் போல காட்சியளித்தது. தற்போது அங்கு உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் கூட தென்படவில்லை. கடலில் கார்பன் உமிழ்வுகள் கலந்து நீர் கார்போனிக் அமிலமாக மாறும்போது அதனை உண்ணும் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. மாசடைந்த கடலில் வாழும் உயிரினங்களை மனிதன் உட்கொள்ளும் போது அது தீங்கு விளைவிப்பதாக அமைகிறது. கடல் நீரின் தன்மை மாறும்போது பூமியின் பருவநிலையிலும் மாற்றம் ஏற்படும். கார்பன் உமிழ்வை தவிர்த்தோ அல்லது குறைத்தோ பூமியை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைய தலைமுறை தள்ளப்பட்டுள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. The planet can't function as it used to function. பழனியில் முருகன் கோவிலில் கிரேனில் அந்தரத்தில் தொங்கியபடி பறவை காவடி எடுத்து வந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா தொடங்க உள்ள நிலையில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது. இந்நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மயில் காவடி, பால் காவடி எடுத்து பாத யாத்திரையாக வந்தனர். தொடர்ந்து சண்முக நதியில் புனித நீராடி உடல் முழுவதும் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி பிரம்மாண்டமான பறவை காவடி எடுத்து பக்தர்கள் கிரிவலம் சுற்றி பாத விநாயகர் கோவிலில் நேர்த்திக்கடனை நிறைவு செய்தனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் நெறிமுறைகளை சரியாக பின்பற்றாததால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதாக ஜல்லிக்கட்டு ஆய்வுக்குழு மற்றும் கண்காணிப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே மங்களாபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு பணிகளை ஆய்வு செய்த ஜல்லிக்கட்டு ஆய்வுக்குழு மற்றும் கண்காணிப்பு அலுவலர் இவ்வாறு தெரிவித்தார். ஆடலூர் பன்றிமலை செல்லும் மலைச்சாலை பகுதிகளில் காணப்படும் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதையடுத்து சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட பகுதிகளான தருமத்துப்பட்டி, கோம்பை, பன்றிமலை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. சாலையில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிவதை வாகன ஓட்டி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வன விலங்குகளை வனத்திற்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திண்டுக்கல் மாவட்ட கேபிள் டிவி தாசில்தார் மற்றும் ஓய்வு பெற்ற துணை தாசில்தார் ஆகியோருக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த 2012ஆம் ஆண்டு சமூக பாதுகாப்பு திட்ட தனி தாசில்தாராக பணிபுரிந்த சுப்பிரமணிய பிரசாத், ராஜேந்திரன் ஆகிய இருவரும் சேர்ந்து உழவர் பாதுகாப்பு திட்டம், முதியோர் உதவித்தொகை மற்றும் சில்லறை செலவீனங்களில் ஆகியவற்றில் 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கடந்த 2015ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இது தொடர்பான வழக்கு திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த மாஜிஸ்ட்ரேட் மோசடியில் ஈடுபட்ட சுப்பிரமணிய பிரசாத், ராஜேந்திரன் ஆகிய 2 பேருக்கும் தலா 6 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் தலா 5000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினர்.
திருச்சியில் கரும்பு லாரி கட்டுப்பாட்டை இழந்து லாரியின் டிப்பர் உடைந்து 15 டன் கரும்பு சாலையில் கொட்டியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள ஐயாவயல் பகுதியிலிருந்து கரும்பு லோடு ஏற்றிக்கொண்டு திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. லாரியில் அதிக அளவு கரும்பு லோடு ஏற்றப்பட்டிருந்ததால் பாலத்தின் வளைவில் லாரியை வளைக்க முடியாமல் சாலையில் கரும்புகளுடன் சாய்ந்தது. இதனையடுத்து அதிக பாரம் ஏற்றி வந்ததாக லாரி ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த தாமலேரி முத்தூர் மேம்பாலம் முதல் நாற்றம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட ஆண் பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. நேற்று ஊழல் புகார்களுக்கு உள்ளான நாகூர் தர்கா இடைக்கால நிர்வாகிகள் அலாவுதீன் மற்றும் அக்பர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தால் நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் தர்காவை பராமரிக்கும் பொறுப்புகள் வக்பு வாரியத்தின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் பொறுப்புகளை ஒப்படைக்காத காரணத்தால் அலுவலகத்திற்கு சீல் வைத்து வக்பு வாரிய உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருத்தணி அருகே அகூர் கிராமத்தில் 40 வருடமாக சுடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள அகூர் கிராமத்தில் இடுகாட்டிற்கு உடலை எடுத்துச் செல்ல முறையாக பாதை இல்லாததால் இறுதி சடங்கு செய்வதில் சிக்கல் நிலவுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என தெரிவிக்கும் அந்த பகுதி மக்கள் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 25 யூனிட் ஆற்று மணலை தாசில்தார் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். காரியாபட்டி மற்றும் மல்லாங்கிணர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குண்டாற்று படுகையில் ஆற்று மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு வருவதாக வருவாய்த்துறையினருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. இதனையடுத்து நேரில் சென்ற அதிகாரிகள் அள்ளப்பட்டு பதுக்கி வைத்திருந்த சுமார் 25 யூனிட் ஆற்று மணலை பறிமுதல் செய்து தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கை எடுத்தனர். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் விற்பனையாகின்றன. பல்வேறு துறை சார்ந்த புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பதால் மாணவர்கள், ஆசிரியர்கள் மட்டுமின்றி பலதரப்பட்ட மக்களுக்கும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு ஆர்வமுடன் வருகின்றனர். புத்தகங்கள் வாசிப்பதற்கான காரணங்கள் குறித்து கேட்டபோது பலவித பதில்கள் வந்தன. 45th புக் எக்ஸிபிஷன் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். லாஸ்ட் இயரும் நான் வந்து புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் வந்து என்னோடய குழந்தைக்காக கொஞ்சம் புக்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்தது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்களுக்காக பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்கிறது, அது இல்லாமல் ஸ்டடீஸ் ரிலேட்டடான புக்ஸு அப்படி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நான் கொஞ்சம் அமர் சித்ர கதா பேஸில் ஒரு 2 புக்ஸ் வாங்கியிருக்கேன் என்னோடய சனுக்காக. அது இல்லாமல் டிக்ஷனரி அப்படி நிறையா குழந்தைங்களுக்கான ஸ்டால்ஸ் வந்து நிறையா இன்ஃபர்மேட்டிவாக நிறையா இருக்குது. அதே போல் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷ்னல் புக்ஸ் அதெல்லாமே நிறையா இருக்குது. நான் வந்து எல்லா இயருமே வந்து புக் ஃபேருக்கு வருவேன். நான் மேக்ஸிமம் வந்து ஹிஸ்டரிக்கல் நாவல் ஜானர் வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் சுஜாதாவோட புக்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே இந்த வாட்டி வந்து எப்பயுமே வரதை விட இன்னும் நிறையவே இருந்தது புக்ஸ் எல்லாம். நான் கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு இன்னும் நிறைய புக்ஸ் வாங்கி அதெல்லாம் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மத்தியில் பேராசிரியர்கள் பலரும் தங்களது துறை சார்ந்த அறிவை விசாலப்படுத்த புத்தகங்களை தேடி வந்தனர்.
நான் வருஷம் புத்தக கண்காட்சிக்கு வர்றது வழக்கம். இந்த முறை வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கேன். எனக்கு தேவையான கலெக்ஷன் கிடச்சிருக்கு, நல்லா இருக்குது. மக்கள் எல்லாரும் வந்து இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் போல எழுத்தாளர்களும் தங்கள் சொல்லாதிக்கத்தை வளர்க்கும் புத்தகங்களை தேடி வந்திருந்தனர். வீட்டிற்கு அழகு சேர்க்கும் அம்சங்களில் நல்ல புத்தகங்களின் சேகரிப்பும் மிக முக்கியமானது என்று தெரிவிக்கின்றனர் புத்தக பிரியர்கள். ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா அழகுங்கிறது அங்கே வேறு எக்ஸிபிஷன் மாதிரி பொம்மைகளோ அதெல்லாம் கிடையாது. ஒரு வீட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கோ அதுதான் அந்த வீட்டோட அழகுங்கிறதே. அதான் புத்தகம் நிறையா வாங்கணும், நிறையா படிக்கணும். இன்றைக்கி வாட்ஸ்அப், கூகுள் அப்படின்னு போயிட்டு நிறையா படித்து மறந்து தான் போகிறோமே தவிர புக்ஸாக வாங்கி படிக்கும்போது அதனுடைய தன்மை அதிகம் தான். நம்ம எப்போ வேணால் விரும்பி படிக்கலாம், எப்போ வேணாலும் அதை பிடித்த பக்கங்களை மடித்து வச்சு படிக்கிறது, அந்த புக்கோட அந்த வாசனைங்கிறது தனி. அந்த புக்ஸ் வந்து நிறையா படிக்கணும், நிறையா வாங்கணும். இப்போ கூட நான் 2-3 நாளாக வந்துட்டுருக்கேன், திறந்து வரும்போது நிறையா பார்த்துட்ருக்கேன். அதை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கலாம். இப்போ இங்கே முன்னாடியே இருக்கிற அபிதான சிந்தாமணி வந்து எங்கள் அப்பா காலத்தில் இருக்குது. இந்த காலத்தில் கூகுள் நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணுறோம். இந்த அபிதான சிந்தாமணியில் போனோம்னா நம்ம எந்த சப்ஜெக்டை பற்றியும், அது எதுவாகட்டும், அது அரசியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், எதுவானாலும் சரி, அந்த பேரை நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா அதனுடைய முழு ஹிஸ்ட்ரி நமக்கு கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் 18ஆம் நூற்றாண்டில் வந்தது. அதெல்லாம் வந்து சாதாரண புத்தகங்கள், அபிதான சிந்தாமணி, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிட்டு போகணும். அப்படிப்பட்ட ஒரு புத்தகங்கள் இதெல்லாம் இங்கே கிடைக்கிற இது மாதிரி இடத்துல வந்து தான் கிடைக்கும். மற்ற நேரத்தில் போனோம் அது கிடைக்காது. இதை பற்றி நம்ம வாங்கவும் முடியாது. மின்னணு புத்தகத்தில் கூட கணினி, இணையம், இணையதளம், மின்னணு நூலகம் ஆகியவற்றின் மூலம் தேவையான தகவல்களை பெற முடியும் என்றாலும் புத்தகங்கள் தனக்குரிய இடத்தை இழந்துவிடவில்லை என்கிறார் பபாசி துணைத் தலைவர். கொரோனா காலகட்டத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது அதிகமாகிடுச்சு. ஏன்னா மக்கள் வந்து இந்த டிவி பார்க்குறதும் கம்ப்யூட்டர் பார்க்குறதும் பார்த்து கண்கள் வந்து பல கெட்டு போயிடுச்சுன்றாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கொரோனாவினுடைய எழுச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பு என்பது இந்த கொரோனாவால் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான எழுத்தாளர்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் அதிகமாக உருவாகியிருக்காங்க. ஸோ வாசகர்கள் அதிகமாக புத்தகங்களை படிப்பதும் தேடுவதும் வந்து இந்த சென்னை புத்தக காட்சியில் மிகவும் அதிகமாக காணப்படுது. தரம்சாலாவில் இன்று இந்தியா இலங்கை அணிகள் இடையேயான 2வது T20 போட்டி நடைபெறுகிறது. காயம் காரணமாக தொடக்க வீரர் ரித்துராஜ் கேக்வாத் தொடரில் இருந்து விலகியுள்ள நிலையில் அணியில் மயாங்க் அகர்வால் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்திய அணியை பொறுத்தவரை பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. முதல் போட்டியில் களமிறங்கிய வீரர்களே மீண்டும் விளையாட உள்ளனர். முதல் போட்டியில் 62 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா இந்த போட்டியையும் வென்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. போட்டியில் டாஸ் வெல்லும் அணி பந்து வீச்சை தேர்வு செய்ய அதிக வாய்ப்புள்ளது. சென்னையை அடுத்த பூந்தமல்லி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள், பாதுகாப்பு சட்டங்கள், போக்சோ சட்டம் உள்ளிட்டவை குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் பெண் குழந்தைகள், மாணவிகளுக்கு பள்ளி மற்றும் பள்ளிக்கு வெளியே டியூஷன் செல்லும் இடம், வீடு, தெரு, உறவினர்கள், தெரிந்தவர்கள் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் எதிர்கொள்ளும் பாலியல் தொந்தரவுகள், அதை எவ்வாறு எதிர்கொள்வது, காவல்துறை உதவியை நாடுவது, பெற்றோரிடம் தெரிவிப்பது குறித்தும் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டன. தொடர்ந்து பேசிய இன்ஸ்பெக்டர் சிதம்பரம் முருகேசன், மாணவிகளுக்கு உதவி தேவைப்பட்டால் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகளின் செல்போன் எண்கள் அறிவிக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் 10 கிலோமீட்டர் தொடர் மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் கமுதி, முதுகுளத்தூர், சாயல்குடி, கடலாடி, பரமக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து போலீசார், பள்ளி, கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு போலீசார் சார்பில் ரொக்கப்பணம், சான்றிதழ் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூனாட்சி கிராமத்தில் உள்ள மாவுடையான் ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுவதாக துறையூர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற துறையூர் காவல்துறையினர் அங்கு மணல் அள்ளிக் கொண்டிருந்த டிராக்டர் உரிமையாளர் ரவி,
ஜேசிபி ஓட்டுநர் தினேஷ், டிராக்டர் ஓட்டுநர் கார்த்திக் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ஒரு ஜேசிபி, 2 டிராக்டர்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து துறையூர் காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 90 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல் தொடர்பாக சுரேஷ் பாபு மற்றும் கார்த்திகேயன் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் வாங்கல் சாலையில் அமைந்துள்ள புற்றுக்கன் மாரியம்மன் கோவிலில் உள்ள அம்மன் கழுத்தில் இருந்த தாலி உள்ளிட்ட ஆபரணங்களை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் திருடனை தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் கவலூர் கிராமத்தில் உள்ள பட்டாசு கடை ஒன்றில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 200 கிலோ கஞ்சாவை தனிப்படை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சிவசாமி மற்றும் சதீஷ் ஆகிய இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் வேட்டமங்கலம் ஊராட்சி குந்தானிப்பாளையத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு டென்ட் அமைத்து குடியிருந்து வரும் தொம்மன் இன மக்கள் தங்கள் வீடுகளுக்கு அரசு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது இன்னும் 1 வருடத்திற்குள் அரசு சார்பில் வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாச்சலூர் அருகே சறுக்கு மான்களை வேட்டையாடிய பாக்கியராஜ், சின்னையா ஆகிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். சறுகுமான், உடல் ஆகியவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 3 ஆண்டும் அதிகபட்சம் 7 ஆண்டு வரை தண்டனையும் விதிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தின் மூலம் கடன் பெற்று நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் கடன் தொகை கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் நகராட்சி நிர்வாகம் சரியாக பணம் கட்டாததாலும் தாமதமாக கட்டுவதாலும் அதிக வட்டி தொகை கட்ட வேண்டியுள்ளதாக குற்றம் சாட்டி சுமார் 60க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து பேருந்து நிலையத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து தூய்மை பணியாளர்களுடைய முதல் பணம் பிடிக்கப்படும் மாதம் பிடிக்கப்பட்ட பணங்கள் எங்களோட அக்கௌண்ட்டில் இன்ன வரைக்கும் கரெக்டாக வர வைக்கப்படலை. வர வைக்கப்பட்டதுக்கு கணக்கு எங்களை கேள்வி கேட்டால் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு 10 மட்டும் சொல்கிறாங்களே தவிர அதில் உண்மையான கணக்கு பணம் போய் சேரலை. சென்னை புழல் அடுத்த புத்தகரம் கடப்பா ரோடு பரமப்பன் குளம் அருகே இயங்கி வந்த அம்மா உணவகம் இடிக்கப்பட்டது. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மாதவரம் மண்டல அதிகாரிகள் அம்மா உணவகத்தை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அருகே நள்ளிரவில் திண்டிவனம் குவாரியிலிருந்து எம்சாண்டு மணல் மற்றும் ஜல்லிகள் குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக ஏற்றி சென்ற 5 டிப்பர் லாரிகளை கூவத்தூர் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர்மன்ற தேர்தலில் 15வது வார்டில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வேட்பாளர் ஆறுமுகம் என்பவர் வீடு வீடாக சென்று ஒலிபெருக்கியின் மூலம் நன்றி கூறினார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளுக்கு இடையிலான நெடுந்தூர ஓட்டத்தில் புதுக்கோட்டை, திருச்சி, கரூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 19 கல்லூரிகளைச் சேர்ந்த 60 மாணவர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு அருகே உள்ள வயலோகத்திலிருந்து தொடங்கிய இந்த நெடுந்தூர ஓட்டத்தில் ஆண், பெண் இருபாலரிலும் முதல் 6 இடங்களில் வந்து வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன.
விருதுநகரில் குலாக்கூப் ரொட்டேஷன் என்ற வளையத்தை 2 மணி நேரம் 10 நிமிடம் சுற்றி 10 வயது மாணவி சாதனை படைத்துள்ளார். சென்னையை சேர்ந்த கணேஷ் ராஜலட்சுமியின் 10 வயது மகள் தன்யாஸ்ரீ சென்னையில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறு வயதிலேயே யோகாசனத்தில் அதிக ஆர்வம் கொண்ட காரணத்தால் விருதுநகரைச் சேர்ந்த யோகா இன்ஸ்டிடியூட்டில் ஆன்லைன் மூலமாக யோகா கற்று வருகிறார். இவர் கடந்த 6 மாதமாக குலாக்கூப் ரொட்டேஷன் என்ற இடுப்பில் வளையம் வைத்து சுற்றுவதற்கு பயிற்சி எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் விருதுநகர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தன்யாஸ்ரீ குலாக்கூப் ரொட்டேஷன் வளையத்தை 2 மணி நேரம் 10 நிமிடம் சுற்றி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்து சாதனை படைத்தார். தொடர்ந்து மாணவிக்கு சான்றுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது.